ஃபேஸ் மசாஜ் பண்ணுறாங்கன்னா இதே வேலை செய்யாது. பேஷண்ட்ஸுக்கு பல்லு எல்லாமே வேலை செய்யாது. முன்கிறது எப்படி போகும், இப்படி போடுவோம். அதுக்கு நாளில் ஃபேஸ் மசாஜ் பண்ணுறது. பவுடர் போட்டு ஏதாவது நடக்குமா? ஒன்றும் இல்லை, வாசனைக்காக. வாசனை ஆயில் போடணும். ஆயில் வேணால் ஃபேஸ் மசாஜ். இதை பாரு, நம்ம எதுக்கு செய்கிறோன்னா இது இந்த நரம்பு சரியாக வரும். அதுக்காக ஃபேஸ் மசாஜ். இதெல்லாம் இங்கிருந்து கை வரும். பார்த்தீங்களா? இங்கே எப்படி வரும்? இந்த உடல் இந்த வரும். இது பரவா இங்கே இங்கே நின்று இப்படி யார் பண்ணுங்க? நீ தானே பண்ண? நீ கைக்கால் நீ தானே பண்ண? வேற பண்ணி நீ பண்ண. இந்த கை வச்சுட்டு ஃபேஸ் மசாஜ். இப்போ நீ என்ன பண்ணணும்? இதே காற்று வரக்கூடாது. 3 வாட்டி சார். இந்த மாதிரி வேணும். ஆனால் பெலூன் இல்லை. இப்போ பெலூன் நல்லா பெலூன் ஊறணும். பெலூன் கூடாது. பேஷண்ட் பண்ணோம்னா இந்த வேண்டிய வேலை செய்வோம். சிங்கம் சாப்பிடலாம். இந்த மாதிரி இது 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 வேலை செய்யாது. இதை பண்ணா அந்த பல்லு எல்லாம் வேலை செய்யும். சிங்கம் சாப்பிடலாம். சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு இப்படி சாப்பிட வயது என்ன செய்வான்? முடியும் இப்படி சாப்பிடு. அப்படி சாப்பிடாது குடிப்பி. ஏன்னா எதுக்கு போடுறாங்கன்னா இது சில பேஷண்ட்டுக்கு தண்ணி சைட் ஆகும். இதை மாதிரி தண்ணி கொடுத்துருந்தாங்க. இது சைட் வேலை செய்யாது. அதனால தண்ணி எப்படி வரும்? அதனால தண்ணி சாப்பிட்டான்னா இது இருக்கா இல்லை நமக்கு தெரியும். இதான் ஃபேஸ் மசாஜ். ஆயில் மசாஜ் தண்ணி குடிச்சா இந்த வேலை செய்யாது. இதெல்லாம் வேலை செய்யக்கூடாது, செய்யாது. அதனால தண்ணி சைட் ஆகும். இந்த சைடில் வந்துடும் தண்ணி. அதனால தண்ணி பிடிச்சிங்க. தண்ணி பிடிச்சான்னா நல்லா இருக்குது. ஃபேஸ் உண்டில்ல கை ஃபேஸ் மட்டும்னா இது கூட பேரலிஸ்டோ இது கூட வேலை செய்யாது. அதனால செய்யலாம். இந்த இடத்துல யாருக்கா வேலை செய்யாமல் இருந்துச்சுன்னா அவங்க தண்ணி குடிச்சா அப்படி இப்படி வந்துடும். சைடில் வந்துடும். ஆனால் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தண்ணி குடிச்சிடும். வேலை செய்யாது. பள்ளிக்கு வேலை செய்யாது. மூஞ்சி அப்படி கூட. அதனால மூஞ்சிக்காக இப்படி செய்வாங்க. அது ஸ்டடி சாப்பிட்டாலும் தண்ணி இங்கே வந்துடும். அதனால தண்ணி கொடுங்க. இப்படி இருக்கா அதனால் செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் தண்ணி பிடிச்சதுன்னா இப்போ சிங்கம் கொடுக்கணும்.
பேஷண்ட் சொல்லணும் பல்லு வச்சுட்டு ஈ சொல்லு பல்லு நல்ல பல்லு வச்சு ஈ சொல்லு எப்படி செய்யணும் ஈ சொன்னா அது பல்லு வேலை செய்யாது. அப்போ நம்ம ஃபிசியோதெரபி பண்ணோம்னா பல்லு வேலை செய்யும். முங்கத்துடி எப்போ இது வேலை செட் ஆகும், ஃபேஸ் செட் ஆகும். இப்போ இது பண்ணுறதுனால இந்த இடம் வந்து அசையும் இல்லைன்னா அசையும். இப்போ விளம்பாங்க சிங்கம் சாப்பிட சொல்லி பேஷண்ட் சொல்லணும். சாப்பிடக்கூடாது, சும்மா பல்ல ஆக்ஷன் பண்ணணும். சிங்கம் உள்ள பல்ல செய்யலாம். அதுக்காக சிங்கம் புல்லன் எப்படி ஓகணும். அந்த காற்று உரத்தா புல்லன் இது ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி அந்த பேஷண்ட் வந்து அந்த பலூனை ஊடி அவருக்கு முடியாது. ஆனால் அவங்க பேஷண்ட் கொடுக்கணும். இந்த புல்லன் எப்படி ஆகும், காற்று எப்படி வருது, சின்னது வருதா பெருசே வருதா அது பார்க்கணும். புல்லன் நெக்ஸ்ட் நிமிஷம் நெக்ஸ்ட் வீக் வந்தால் புல்லன் வாங்கிக்கணும். புல்லுன்னு சிங்கம்.